ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த நாளின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் மறுபடியுமாய் நம் அனைவருக்கும் இறங்கி ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளை கடந்து வரும் பொழுது தேவனுடைய கிருபை புதியதாய் காணப்படுகின்றபடியினால் மாத்திரமே நானும் நீங்களும் அந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்து அந்த நாளிலே நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லி அறிந்தவர்களாய் இந்த நாளையும் நாம் துவங்கியிருக்கின்றோம். இந்த நாளை துவங்கியிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக இந்த நாளை நாம் துவங்கியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக பேர்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்துவது அல்லது செலவழிப்பது அது இயலாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ தேவன் இறங்கி அந்த நிமிடங்களை கூட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வரும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இவைகள் எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய கிருபை என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நல்ல தேவனாக இருக்கின்றார். அந்த தேவனை தானே இந்த காலை வேளையிலும் கூட துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2 Samuel chapter 7 verse 28. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனிதராக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் தாவீதிற்கு தேவன் வாக்களித்த கட்டளையிட்டு கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் முடித்து தந்தபடியினாலே தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகின்றவராக இருக்கின்றார். எப்படி என்று சொல்லி பார்ப்போம் என்றால் இந்த இடத்துல அவர் அறிக்கை செய்கின்றார், இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். நிச்சயமாய் நானும் நீங்களும் கூட சொல்ல முடியும், தேவன் அநேக காரியங்களை நமக்கு செய்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் தாவீதோடு கூட சேர்ந்து நானும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும், இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன் என்று சொல்லி. ஆம், அவர் தேவன் என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றபடியினால் தானே இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். இந்த தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கின்ற தேவன் என்று சொல்லி தாவீதுக்கு அருளின அதே கிருபை நமக்கும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக சத்தியமுடையவராக இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கின்ற விசேஷங்கள் மிகவும் மகத்துவம் உள்ளதாய் காணப்படுகின்றது. ஆகினாலே இந்த நாளின் காலை வேளை துவங்கி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவனாகிய இவர்தாமே நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறி போவதில்லை. அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றாரோ, என்னென்ன வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்லி இருக்கின்றாரோ அது உண்மையும் சத்தியம் உள்ளதாய் இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நம்பினவர்களாய் விசுவாசித்தவர்களாய் இந்த பூலோகத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகின்றோம். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து கிருபை இருந்து நம்மை வழி நடத்தட்டும். நீங்கள் தாமே தேவனுடைய கிருபையினாலும் பலத்தினாலும் இந்த நாளை கடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.